ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம செடி 21 விதை வாங்கி அதில் இது 2 தாங்க நல்லாயிருக்கு. மீதியெல்லாம் இருக்குது, அது இன்னும் சரியாக வளரலை. இது 2 மட்டும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஒரே கலராக வேறு வேறு கலரானு தெரியல. இங்கே பார்த்தீங்களா இந்த ஒயிட் ரோஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து முட்டை ஓடு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? ஒன்று தான் இருக்குது, இவ்வளோ பெரிய செடி ஒன்று தான் இருக்குது. அடுத்து வந்து ரோஸ் செடி தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பன்னீர் ரோஸுங்க, டார்க் கலர் பன்னீர். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, நாட்டு பன்னீர் ரோஸ். இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டோட விதை போட்டு வந்ததுங்க. இதெல்லாமே வந்து பாலக்கீரை விதைங்க. இது என்னன்னு தெரில. இது பாலக்கீரை விதைங்க போட்டு இப்போ எப்போ போட்டதுன்னா ஞாயிற்றுக்கிழமை போடுதுங்க காலையில். இது வந்து டபுள் கலர் பன்னீர் ரோஸ். மற்ற பன்னீர் ரோஸோட இது மனமாக இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, பார்த்தா தான் தெரியும். இது வந்து இது பால் முல்லைங்க. இந்த குச்சி வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், பால் முல்லை. இது வந்து நம்ம பன்னீர் ரோஸுங்க. இது வந்து ஜாதி முல்லைங்க. இது வந்து எந்த டைப் ஜாதி முல்லைன்னா லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஜாதி முல்லை. எனக்கு இது தாங்க ரொம்ப பிடிக்கும். இது வந்து கருவேப்பிலை குச்சிங்க. முன்னாடி வந்து முருங்கை குச்சி வச்சுருக்கேன். இது வந்து காலேஜில் ப்ரூஃப்லாம் வாங்க போயிருந்தேன். அப்போ எடுத்த ஒரு குச்சி உடச்சிட்டு வந்தால் வருமானு தெரில, எட்ட மாட்டேன்ருச்சு. இதுவும் ஜாதி முல்லை தாங்க, ஆனால் வந்து இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் சரிங்களா. இது வந்து ரோஸ் செடி. கீரையோட விதை போட்டிருக்குங்க. இது வந்து அத்திப்பழ செடி என்னதுன்னே தெரியல, 50 ரூபாங்க. ஆமாங்க, வந்துட்டு தாங்க இருக்குது, பச்சையாக தாங்க இருக்குது. நான் கூட வராதுன்னு நினச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, திராட்சை கொடி 50 ரூபாய்க்கு சின்னதாக வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ பெருசு இருக்குமா, எவ்வளோ பெருசு இருக்கப்போ வாங்கிட்டு வந்தேன். இப்போ இவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு. இலையெல்லாம் பிச்சு போட்டிருந்தேன். இப்போ இந்த இருக்கிறது பூரா புது இலைங்க, இதெல்லாம் பழைய இலை. இது வந்து பட்டன் ரோஸ் தாங்க பார்த்தீங்களா. இதுவும் ரோஸ் செடிங்க, அதுவும் ரோஸ் செடிங்க. காக்கா வேற என்னை பயமுறுத்திடுச்சுங்க. இதுவும் ரோஸ் செடிங்க, அது ரோஸ் செடி. இது எல்லாமே ரோஸ் செடி தாங்க. அது இடையில வந்து புளிச்சக்கீரை, அந்த வெறும் குச்சி மட்டும் இருக்கிறது செம்பருத்தி குச்சிங்க. அது சொரக்காய் செடிங்க, அது மக்காச்சோள செடிங்க. இது மெட்ராஸ் மல்லி. இது வந்து மெட்ராஸ் மல்லிங்க. இது ஒரு ரோஸ் செடிங்க. இது வந்து ஒரு வீட்டு முன்னாடி பிச்சு போட்டிருந்தாங்க. இந்த வீட்டு முன்னாடி அழகாக வளர்ப்பாங்களாங்க அந்த செடி. இது வந்து திங்கக்கிழமைக்கு திருப்பூர்லேருந்து வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி இருந்துச்சுங்க. இது நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் பூ, அதனால் இது எடுத்துங்க பிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் திருடிட்டு வந்த முல்லை செடி கொடி, முல்லை, பச்சை முல்லை. இது வந்து 20ஆம் தேதியா 19ஆம் தேதி மண்ணில் வச்சதுங்க, நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து கீரைங்க சரிங்களா. இந்த கீரைக்கு நடுவில் ஒரு செவ்வந்தி பூ, என்ன கலர்னு தெரில, வந்தால் தெரியும் பார்த்தீங்களா. இது வந்து சிறுகீரை. இந்த இடத்துல சின்ன சிறுகீரை செடி 2 கொடி கொண்டு வந்தாங்க, அதில் இன்னொன்று பார்த்தீங்களா. இங்கெல்லாம் குட்டி குட்டியாக வளர்ச்சிருக்கு. இது ஒரு கொடிங்க, இது ஒரு கொடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அது கொய்யா நாற்றுங்க. இங்கே ஒரு கொய்யா நாற்று இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்களா எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, இங்கேயே பாருங்கோ. இதுதாங்க வெங்காயப்பூ, தெரியுதுங்களா. அது என்னென்னு பார்க்குறீங்களா, வெறும் குச்சி மட்டும் கொண்டு வந்து வச்சேன், செம்பருத்தி குச்சி, இலை இல்லாமல் சின்ன குச்சி வந்துருச்சுங்க. அப்புறம் மக்காச்சோள செடிங்க,
அந்த பக்கம் மல்லிகைப்பூ, அப்புறம் இங்கேருந்தோ வாங்கிட்டு வந்த செடிகளெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து செவ்வாழை கன்றுங்க. திங்கக்கிழமைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமைக்கு வச்சாச்சுங்க. இது பப்பாளி கன்றுங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஐயோ, கால் வர சேர்த்துக்குள்ள மாட்டிடுச்சுங்க. இது வந்து மயில் மாணிக்கம். பார்த்தீங்களா, பாத்திரங்கள் ஒரு தண்ணியெல்லாம் இங்கே தான் வருது. மாங்காய் செடி தெரியுதுங்களா, கோழிக்கொண்டைப்பூ, அப்புறம் இந்த கீரை, மாதுளம்பழம் பூச்செடி, அப்புறம் வந்து இன்னொன்று காட்டுற இருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது பைனாப்பிள், இதுவும் பைனாப்பிள். அடுத்து காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். ஹை ஷூ, இது தாங்க ரீசெண்டாக நான் வச்ச சக்கரவள்ளி கிழங்கோட இது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், தெரியுதா? அடுத்து பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது பூராமே நம்ம பச்சை மிளகாய், ஒரு கத்திரிக்காய் செடி, அப்புறம் அது வந்து கீரை, ஒரு ரெண்டு கீரை, அது வந்து மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு. இதெல்லாம் மேட்டு பார்த்தீங்க. இந்த ஃபஸ்ட்டு மேட்டு பற்றி பூங்க, மீதியெல்லாம் காய்கறி தாங்க. இது ஒன்றும் கீரை இல்லை. இந்த பக்கம் ஒரு பெரிய மேட்டு பற்றி, இந்த பக்கம் 3 மேட்டு பற்றி.